ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நானும் பாப்பாவும் என்னென்ன பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ஹஸ்பண்ட் மார்னிங் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. நேஹா இப்போ தான் எந்திரிச்சா. நான் பெட்டெல்லாம் மடித்து வச்சுட்டு இருக்கேன். அதுக்குள்ளே கேமரா கிட்டே போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். பெட்டெல்லாம் நீட்டாக எடுத்து வச்சாச்சு. பாப்பா இப்போ தான் எந்திரிச்சா. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். பருப்பு வேக போட்டிருக்கேன், சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. புளி சாம்பாருக்கு ஊற வச்சுருக்கேன். இந்த பக்கம் மார்னிங் தக்காளி குருமா வச்சுருந்தேன். ஹஸ்பண்டும் நானும் சாப்பிட்டோம். இனி நேஹாவுக்கு தோசை ஊற்றி கொடுக்கணும். நேஹா எந்திரிச்சதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தோசை ஊற்றி கொடுத்தேன். அதுக்கு உடனே தோசை மொறுன்னு இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்படியோ சாப்பிட வச்சுட்டு ஆஃப்டர்நூனில் லன்ச் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். சாம்பாருக்கு காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த பக்கம் ரசத்துக்கு பருப்புலேயே வேக போட்டுட்டேன். தக்காளி எடுத்திருக்கேன். பருப்பு ரசம் வைக்கலான்னு சொல்லிட்டு புடலங்காய் இருக்குது. ஸோ பொரியல் பண்ணலான்னு பார்த்துட்ருந்தேன். வீடெல்லாம் குப்பையாக இருக்குது, கூட்டணும். இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதுக்குள்ளே நேஹாவில் என்ன சத்தத்தையே காணோன்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு போனேன். அங்கே போனால் அங்கே பாருங்கள் நீங்களே என்ன பண்ணுறான்னு. அவங்க அப்பாவோட ஷர்ட் எடுத்து போட்டுட்டு இருக்கா. யாரெல்லாம் சின்ன வயசில் உங்கள் அப்பாவோட ஷர்ட் எடுத்து போட்டுட்டு விளாண்டுட்ருப்பீங்கன்னு சொல்லுங்கள். காலர் பட்டன் போடலையா, ஸோ பட்டன் போட்டுட்டு தான் வீடியோவுக்கு வருவேன்னு சொல்லி டோர் லாக் பண்ணிவிட்டு இப்போது பட்டன் போட முடியல நேஹானால். ஸோ நான் போட்டு விட்டேன். கையெல்லாம் மடித்து விடணுமா, அவங்க அப்பா அப்படி தான் விட்டுருப்பாராம்மா. ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் நான் கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, எல்லாத்தையும் கழுவிட்டு அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். இந்த பக்கம் சாம்பார் கொதிச்சிட்டு இருந்துச்சு. அந்த பக்கம் புடலங்காய் வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே பாருங்கள் இனி ஒரு ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்தா. சரி குளிச்சுட்டு போட்டுக்கலான்னா கேட்கல. அப்போ சரின்ட்டு நானும் அடம் பிடிக்கலான்னு போட்டு விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வீடெல்லாம் கூட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடெல்லாம் கூட்டிகிட்டு எல்லாத்தையும் எடுத்து திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். சாப்பாடு சமைக்க டைனிங் டேபிளில் எடுத்து வச்சாச்சு. வீடு க்ளீன் பண்ணிட்டேன். திங்ஸ் எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கிச்சன்லேயும் சிங்க்கு காலியாக இருக்க சிங்க்கு பார்த்தாவே நம்ம லேடிஸ்க்கு ஒரு தனி சந்தோஷம். கவுண்டர் டாப்பும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. நானும் பாப்பாவும் நல்லா நீட்டாக குளிச்சுட்டு வந்துட்டோம். ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஹஸ்பண்டுக்கு வடகம் பொடிக்கலான்னு சொல்லிட்டு அதையும் பொரித்து கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு பின்னாடி ட்ரெஸ் எல்லாம் காய வைக்க போயிருந்தேன். ஹஸ்பண்டும் பாப்பாவும் சாப்பிட்டாங்க. ஓகே நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு நான் பிளேட் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னா ஒயிட் ரைஸ், முட்டைக்கோஸ் பொரியல், புடலங்காய் பொரியல், அவரைக்காயும் முள்ளங்கியும் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். எனக்கு எப்போவுமே சாம்பார் ஒரு காய் விட 2-3 காய் சேர்ந்து போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. ஸோ நானும் சாப்பிட்டாச்சு. நேஹாவுக்கு இன்னும் கொஞ்சம் சிப்ஸ் எல்லாம் பொரித்து பிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நேஹாவுக்கும் பொரித்து கொடுத்துட்டேன். சாப்பிட்ருந்தா. ஹஸ்பண்டும் லஞ்ச் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. இதுதான் எங்களோட மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் ரொட்டீன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.